அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருலையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிக்கலாமா, நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்சம் ஸ்தோத்தரிக்கலாம், நன்றி செலுத்தலாம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு மகிமை தருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இதுவரைக்கும் எங்களை கொண்டு வந்தீங்களே, நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகுதி இல்லாத எங்கள் மேல் கிருபை பாராட்டினீங்களப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, நீர் பாராட்டின கிருபைகளை நினைத்து ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாராட்டி நம்முடைய தயவை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிக்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்தார் அல்லவா, அதை நினைத்து ஸ்தோத்தரிக்கலாமா? கர்த்தர் நமக்கு பாதுகாப்பா இருந்தார் அல்லவா, அதை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீங்களா ஆண்டவரே, அதை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்பா ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களை நினைவு கூர்ந்தீங்களா ஆண்டவரே, உங்க அன்பை நினைத்து ஸ்தோத்தரிக்கிறோம்பா, உங்க தயவை நினைத்து ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. கர்த்தரின் மேல் பாராட்டி நம்முடைய அன்பை நினைத்து ஆண்டவரே, கோடி கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது வேதம் சொல்லுகிறது. அவருடைய கிருபை நம்மை இம்மட்டும் நடத்தி வந்ததல்லவா, அவருடைய கிருபை இம்மட்டும் நம்மை ஹல்லேலூயா நடத்தி வந்ததை நினைத்து ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் அவர் நமக்கு உருக்கமும் இரக்கமும் மகா கிருபையும் மகா தயவுள்ளவராக இருந்தார் அல்லவா, அதை நினைத்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை கிருபையினால நம்மை முடிசூட்டினார் அல்லவா. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களால் முடிசூட்டினார் அல்லவா. எத்தனையோ ஹல்லேலூயா, எத்தனையோ பாடுகள் போராட்டங்கள் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்தார் அல்லவா. ஓ, அதை நினைத்து ஆண்டவரே எங்களுக்கு நீர் நல்லவராகவே இருந்தீங்களா ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதை நினைத்து உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஓ, நீர் பாராட்டின அன்பை நினைத்து தகுதி இல்லாத மேல் வைத்த உம்முடைய அன்பை நினைத்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்மையினால நம்மை திருப்தி ஆக்கினார் அல்லவா, நன்மையினால நம்மை திருப்தியாய் நடத்தினார் அல்லவா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. வேதம் எப்படியாய் சொல்லுகிறது, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டான ஈவு அல்ல, தேவனுடைய கிருபைதான், தேவனுடைய கிருபைதான். தேவனே உமக்கு நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் எப்படியாய் சொல்லுகிறான், நான் விசுவாசித்தேன் ஆகையால் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. அவரை விசுவாசித்து வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரிக்கலாமே, இன்னும் சத்தத்தை உயர்த்தி நன்றி செலுத்தலாமே. ஓ, உமக்கு நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு கிருபை செய்தார் அல்லவா. அவர் நாமத்தை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கு மேலான நாமம். அவர் நாமத்தை சொல்லும் போது பிசாசுகள் நடுங்குகிற நாமம். அவர் நாமம் வல்லமையுள்ள நாமம். அவர் நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. அவருடைய நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நமக்கு சரி கட்டாமல் இருந்த ஒரு நல்ல தேவன் அவர். நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் அவர் ஹல்லேலூயா சரி கட்டாமலும் இருந்த தேவன் அவர். நம்மை நாமே ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் குற்றங்களை குறைவுகளை மன்னிப்பீராக ஆண்டவர். அநேக நேரத்தில் அப்பா ஜெப குறைவுகள், வேத தியான குறைவுகள் ஆண்டவரே, எங்கள் குறைவுகளை ஒரு விஷயம் மன்னிப்பீராக ஆண்டவரே. பேச்சினாலும் நடத்தினாலும் சிந்தனையினாலும் துக்கப்படுத்திருக்கலாம்ப்பா. ஒரு விஷயம் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி அவர் சுத்திகரிக்க வல்லவராயிருக்கிறார். ஹalleluya. ஒரு விஷயம் நம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே சொல்லி அவரிடத்தில் கேட்கலாமா? என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹalleluya ஹalleluya. சத்தம் இவ்வளவுதானா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் நல்லவர். ஹalleluya. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறுவதில்லை, மாறாது. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. அவரை விசுவாசித்து வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. விசுவாசியை நீ பதறாதே, விசுவாசியை நீ கலங்காதே. விசுவாசத்தினால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை என்று சொல்லி பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சோதரர் புரிந்தனரே. எல்லாம் கரங்களை தட்டி பாடலாமே. சுத்தர்களாய் மாறிடவே சோதரர் புரிந்தனரே. விசுவாசத்தோடு சொல்லலாமா? விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் மேகம் போன்ற வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்றே காத்திருக்க விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். கரங்களை வச்சு சொல்லலாமா? ஆண்டவரே, நாம் பதற மாட்டோம். விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறவரை நான் அறிந்திருக்கிறோம். நம்பிக்கையோடு சொல்லலாமா? ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஓ ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார்களப்பா. நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். சொல்லலாமா? விசுவாசத்தால் நீதிமான் என்ற விசுவாசத்தால் பிழைப்பான். உள்ளத்து நாடு சொல்லலாம். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். எல்லாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? விசுவாசத்தினால் தான் நம்ம பிழைக்க முடியும். ஹalleluya ஹalleluya. வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாக இயேசுவை நோக்கி நம் பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி அவரை ஸ்தோத்தரிக்கலாம். ஆண்டவரே, உம்மை நோக்கி ஓட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் கொண்டு வந்தீங்க ஆண்டவரே, நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்து கொண்டு ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நடைமுறை விசுவாசம் என்றால் கர்த்தர் எதை தருவார் என்பது அது ஒரு நம்பிக்கை. ஆனால் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் என்பதுதான் ஒரு விசுவாசம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆண்டவர் எனக்கு எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார், அதுதான் விசுவாசம். நம்ம வாழ்க்கையில தேவன் பாராட்டின கிருபைகள் ஆயிரம் அவர் நமக்குள் இருக்கிறார் என்பதுதான் ஒரு விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மோடு இருந்தால் அவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க என்னோடு இருக்கும்போது, ஆண்டவரே, நான் பெரிய காரியங்களை செய்ய என்னால வெற்றி பெறும் ஆண்டவரே. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் தான் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஆண்டவரே, ஆண்டவரே, என்னோட பலனாலோ ஞானத்தால் அல்லப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறவர் நீர் தான்ப்பா. நீங்க எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த தேவனை நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். பாடலாமே. பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. விசுவாசம் சொல்லமா? எல்லாம் நதிகளை முறியடிப்பே, அந்த சாத்தானை ஜெயித்திடுவே. எல்லா சதிகளை முறியடிப்பே, அந்த சாத்தானை முறியடிடுவே. சொல்லமாம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு, மரணமே உன் போர் எங்கே போது, என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணம் உன் போர் எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே. மரணம் உன் போர் எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே. சொல்லாமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கரங்களை வைத்தலாமா? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்ன சிறைச்சாலை கதவுகளும், சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விடும். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விடும். அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஓ, அபிஷேகம் எனக்குள்ளே நாடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா?
நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்ச நேரம் தலைகளை தாழ்த்தி ஸ்தோத்தரிக்கலாம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரே ஓமை மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவரே ஓ மக்கு ஆண்டவரே கிருபைகளை இரக்கங்களை என்மேல் பாராட்டினதை நினைவு கூறுகிறோம் அப்பா. மரணம் உன் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே? அவர் மரணத்தை ஜெயமாய் வென்ற தேவன் அவர். அவர் நம்மதில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? எலியா தேவனை விசுவாசித்தான். தேவ வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருந்தார். அந்த தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். எலியாவின் தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஈசாக்கின் தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் அவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவன் எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசரின் ஜெபம் கேட்பார் என்று பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். நீர் ஒருவரே தேவன் ஆண்டவரே, நீர் ஒருவரே வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார். தேவ மனிதன் சத்துருக்கள் முன்னிலையில் தேவ மனிதன் வீரமுடன் முழங்கினார். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார். தேவ மனிதன் அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார். தேவ மனிதன் சொல்லமா? கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் கூட்டி சேர்ந்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் நீந்தார். தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலியும் நீந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினா தேவ மனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினான் தேவ மனிதன். கரங்களை வைத்து சொல்லலாமா? கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே
கரங்களை செல்லும் ஆண்டவரே, நீர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் மேலானவர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பதில் அளிக்கிற தேவன். அன்றைக்கு எலியாவுக்கு பதில் அளித்த தேவன். இன்றைக்கு நாங்கள் வாஞ்சையோடு விசுவாசத்தோடு உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அன்றைக்கு எலியாவுக்கு செய்த தேவன் இன்றைக்கு அவர் நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம ஆராதிக்கலாம். கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்தரிக்கலாம், நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு எலியாவின் ஜெபத்தை கேட்ட தேவன், நாங்களும் இன்றைக்கு விசுவாசத்தோடு ஆண்டவரே நீங்கள் செயல்பட வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் நீர் செயல்பட வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் அவர்கள் தகப்பனாவதற்கு நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்ற பொழுதும் கூட அவர் தேவனை விசுவாசித்தார். அது நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆண்டவரே நான் நம்புவதற்கு ஏது ஒன்றும் இல்லை என்றாலும் ஆண்டவரே நான் உம்மை மாத்திரம் நம்புறேன்ப்பா. நான் சூழ்நிலை பார்க்கலப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை விசுவாசித்து மண்டை வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவனின் வாழ்க்கையில நீங்க கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனையோ தடைகள், எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ பாடுகள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே ஆபிரகாமை போல நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய பலனோ ஞானமோ இல்லப்பா ஆண்டவரே, நீர் மாத்திரம் தான் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த தேவனே, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அழிந்தாலும், நான் அந்த உலகத்துல நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நான் நோக்கி பார்ப்பேன், உம்மை மாத்திரம் நான் நோக்கி பார்ப்பேன் சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்தலாமா? நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இயேசுவே, நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், கரங்களை வைத்து சொல்லலாமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இயேசுவை உம்மை மாத்திரம் நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இயேசு ஒருவரை நம்புவேன், இயேசு ஒருவரை. உள்ளத்தின் ஆழத்தை சொல்லலாமா? நம்புவேன், நம்புவேன் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா. சூழ்ந்தாலும் கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றால், என்னை தேற்றுவதற்கு ஆண்டவரே, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் ஆண்டவரே, ஓ, நம்புவேன் என் இயேசு. கண்களை மூடி அவரை பார்த்து சொல்லலாமா? மாத்திரம் நம்புவேன், தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், இயேசுவே நம்புவேன் என் இயேசு ஒருவர். ஓ,
கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நம்புவே நம்புவே என் இயேசு ஒருவரை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. என் இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை நம்புவேன். உம்மை மாத்திரம் சொல்லலாமா? நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லா விசுவாசத்தோடு சொல்லலாம், ஆண்டவரே உம்மை மாத்திரம் நம்புவேன். ஆண்டவரே நம்புவேன் என் இயேசு ஒருவரை நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவரே நான் நம்புவதற்கு ஏதுமில்லை என்றாலும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு விரோதமாக இருந்தாலும் ஆண்டவரே, நான் உம்மை மாத்திரம் விசுவாசித்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே உம்மை மாத்திரம் நான் நம்பி வந்திருக்கிறேன். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா சத்தத்தை உயர்த்தவரை நன்றி செலுத்தலாமா? அவருக்கு மகிமை தரலாமா? அவர் செய்த கிருபைகள் எத்தனை! ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உமக்கே மகிமை தருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜீவனின் அதிபதியே உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மரணத்தை ஜெயமாய் வென்றவர் எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்த தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் நமக்குள்ள வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த தேவனை உயிரோடு எழுந்தவரை உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லலாமா? அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. இரண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. மரண
அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. கரங்களை உயர்த்தி சொல்லலாம். ஆண்டவரே, நீர் ஒருவரே மரணத்தை வென்றவர் அப்பா. நீர் ஒருவரே மரணத்துக்கு பாதாளத்துக்கு திறவுகோலை உடையவர் அப்பா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீர் ஒருவரே அகிலத்தை ஆள்பவர். ஆண்டவரே நீர் ஒருவரே மரணத்திற்கும் பாதாளத்துக்குள்ள திறவுகோலை உடையவர். ஆண்டவரே நீர் மரணத்தை வென்ற தேவன். ஆண்டவரே நீர் மத்தியிலே அசைவாடி கொண்டிருப்பதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஒருவரே மகிமையின் தேவன். ஆண்டவரே நீர் ஒருவரே எல்லா கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேசிக்கும் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில் வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் தாமே நீர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக அப்பா. ஜெப நேரத்தையும் செய்தி பகுதியும் கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்கள் பிரசன்னத்தினால இன்னும் எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் நீர் இனிமேலும் நீ நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த ஜெப பகுதிக்காக நம்ம வந்திருக்கிறோம். வேதவசனம் இப்படியாய் சொல்கிறது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் நம்மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்ற வசனத்தின்படியாய் கர்த்தர் நம்மளை இந்த நாட்களிலே இந்த பிராந்தியத்திலே இம்மட்டும் கிருபையாய் அவர் பறந்து காக்கிற பட்சியை போல நம்ம எல்லாரையும் பாதுகாத்த தயவுக்காக ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நம்ம விசேஷம் நம்ம சபைக்காய் ஜெபிப்போம். கர்த்தர் 44 வருடங்கள் நடத்தி வந்த தயவுக்காய் அவரை ஸ்தோத்திரிப்போம், துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. சபையை நீங்க கர்த்தாவே அப்பா 44 வருடமாய் கரம்பிடித்து நடத்தி கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. தப்பா சபையின் தலைவர் நீராய் இருக்கிறீரப்பா. உம்முடைய சொந்த இரத்தத்தால கர்த்தாவே ஹல்லேலூயா அப்பா நீர் இந்த சபையை கர்த்தாவே அப்பா கட்டி இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் தொடர்ந்து கர்த்தாவே வருகிற நாட்களிலும் உம்முடைய வல்லமை நீர் விளங்க பண்ண வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா அப்பா. போதகர்களுக்காக நம்ம விசேஷமா ஜெபிப்போம். கரங்களை உயர்த்து கர்த்தாவே எங்க தலைமை போதகருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகனை இம்மட்டும் கரம் பிடித்து இந்த தேசத்தில் வைத்து இந்த சபையை கர்த்தாவே நடத்தி வந்த எல்லாவித தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பலனையும் கிருபையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து கர்த்தாவே ஏற்ற வேளையில் இங்கே கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாஸ்டர் ஆண்ட்ரூ அவர்களுக்காக ஸ்தோத்திரம், குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். மகனை நீங்க இங்க கொண்டு வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வல்லமையாய் கர்த்தாவே அபிஷேகத்தோடு அப்பா நீர் எடுத்து இந்த சபையில பயன்படுத்தி கொண்டு இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து எந்த நோக்கத்துக்காக கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றி சபையில மகிமையான காரியங்களை செய்ய போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா
ஹalleluya அப்பா எங்க உதவி போதர் பால்சாமி அவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவரை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்பா. எல்லா தீங்குக்கும் விலக்கி வேலி அடைத்து பாதுகாக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya ஒவ்வொரு லீடர்ஸ்க்காக நாம ஜெபிப்போம். கர்த்தரப்பா ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஹalleluya சபையின் தூணாய் நீர் எடுத்து பயன்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நிறைத்து கர்த்தாவே ஹalleluya அவர்கள் மூலம் கர்த்தருடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை வேலி அடைத்து நீர் பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம் அப்பா. சபையில நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஆத்துமாவும் ரட்சிக்கப்பட கர்த்தாவே, அபிஷேகிக்கப்பட கர்த்தாவே, ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அப்பா ஒரு பெரிய ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமை சபையை ஆட்கொள்ளும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு எழுப்புதல் வல்லமை அப்பா சபைக்குள்ள உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய அப்பா வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் கிரியை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தாவே ஒரு மனதின் ஆவியை கொடுத்து சபையை கட்டி எழுப்பி நிறுத்த கர்த்தர் நீர் அனுகிரகம் பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம் அப்பா. சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரே துணையாயிருந்து கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. சிறு பிள்ளைகள் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களில் அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருந்து சத்துரு கொண்டு வருகிற தந்திரங்களுக்கு விலக்கி கர்த்தாவே ஹalleluya உமக்கு உகந்த கர்த்தாவே அப்பா ஹalleluya அப்பா பாத்திரவான்களை அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நடத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சபையின் தரிசனத்தை அப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் அதை நிறைவேற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் அப்பா. சபைக்கு ஒரு தனி இடத்தை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. 2500 ஆத்துமாக்களை நீர் எங்களுக்கு கொள்ளை பொருளாய் கொடுத்து கர்த்தாவே ஏகோபித்து ஆராதிக்கத்தக்கதான அந்த கிருபையை சபையில நீர் நிறைவேற்றுகிறதற்காக உமக்கு நன்றி 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 என்று உம்மை துதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நீங்க பெரிய காரியங்களை செய்து சபையில அப்பா உம்முடைய வல்லமையை விளங்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அற்புத அடையாளங்கள் சபையில நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வல்ல கரத்துல தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்திய தேசத்திற்காக நாம் விசேஷமாக ஜெபிப்போம். நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அநேக சட்டங்களை கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ புதுசாக வந்து FCRA என்ற சட்டம் கொண்டு வந்து நம்முடைய கிறிஸ்துவ நிறுவனங்கள் மிஷனரி நிறுவனங்களில் இருக்கிற எல்லா வித சொத்துக்களையும் அபகரிக்க நினைக்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். விசேஷமாக அந்த காரியத்துக்கு நாம் ஜெபிப்போம். சபைகள் பாதுகாக்கப்பட, மிஷனரி ஸ்தாபனங்கள் பாதுகாக்கப்பட, எல்லா ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ் எல்லாம் அந்த சொத்துக்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட கர்த்தர் இந்த காரியத்தில் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யத்தக்கதாய் ஹல்லேலூயா வல்லமையாய் செய்யத்தக்கதாய் நம்ம விசேஷமா நாம ஜெபிப்போம். இந்த 5 மாநில தேர்தலுக்காக விசேஷமா நாம ஜெபிப்போம். தலைவர்களுக்காய் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்க இந்திய தேசத்துடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்திய தேசத்திலே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் கொண்டு வரப்படுகிற ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா கர்த்தாவே அப்பா. மிஷனரிகள் அப்பா கடந்த தேசத்திலே வந்து கர்த்தாவே தங்களுடைய கர்த்தாவை எல்லா காரியத்தையும் கர்த்தாவே தியாகத்தோடு ஹல்லேலூயா கர்த்தாவே அப்பா செய்து வைத்து போன எல்லா காரியத்திற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதை முடக்க நினைக்கிற எல்லா சட்டங்களையும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வல்லமையாய் இறங்கி கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சட்டம் நிறைவேறாதபடி கர்த்தர் நீங்க அற்புதத்தை செய்ய வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே மதமாற்ற தடை சட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சபைகள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் அப்பா. மிஷனரி ஸ்தாபனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. திறந்த வாசல் தேசத்திலே உண்டாக ஹல்லேலூயா கர்த்தருடைய வல்லமை அப்பா அற்புதமாய் இறங்கி கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்திய ஜனநாயகம் பாதுகாக்கப்பட, அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட கர்த்தர் நீர் அனுகிரகம் பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா நடக்கின்ற ஒவ்வொரு மாநில தேர்தலுக்காய் ஜெபிக்கிறோம். இன்று நடந்த 3 மாநில தேர்தலுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஏற்ற நல்ல தலைவர்கள் நீர் கொடுக்கிற
தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம் அப்பா. தமிழகத்துக்காக அப்பா, வெஸ்ட் பெங்காலுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நல்ல தலைவர்களை கொடுக்கும்படியாய் அப்பா, பிள்ளைகள் ஞானத்தோடு ஓட்டு போடத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாய் மகத்தான காரியங்களை தேசத்திலே செய்து கர்த்தர் உம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நம்ம வாழுகிற இந்த யுஏ தேசத்திற்காக நம்ம ஜெபிப்போம், இந்த பிராந்தியத்திற்காய் ஜெபிப்போம். கர்த்தர் இம்மட்டும் கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இம்மட்டும் கொடுத்த கர்த்தாவே இந்த போர் நிறுத்தத்திற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எந்த குழப்பங்கள் இல்லாதபடி கர்த்தர் சமாதானத்தை கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர் நீராய் இருக்கிறீரப்பா. அதை செய்து முடிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சமாதானத்தை கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா பொருளாதார குறைவைகளை மாற்றி கர்த்தர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா காரியங்களும் நார்மலாய் மாற கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதில் இந்த மிடில் ஈஸ்ட் முழுவதும் ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சத்துரு கொண்டு வர நினைக்கிற எல்லா தந்திரங்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம் அப்பா. நீங்க பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ராஜா. சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை பேச கர்த்தர் நீர் அப்பா அனுகிரகம் பண்ண வேண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் எங்களை எல்லாரையும் நீங்க பாதுகாத்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இனிய நீர் பாதுகாத்து கர்த்தாவே எங்களை கரம்பெடுத்து நடத்துகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்ல கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்து சமாதானத்தை கொடுத்து அப்பா எல்லாவற்றையும் நேர்த்தியா நீ நடத்தி கொடுக்க போற தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்துல தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நல்ல சொல்லலாமே ஹல்லேலூயா. பக்கத்துல கரங்களை கொடுத்து கேளுங்க, எப்படி இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை விசாரிங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்துல உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு மாலையில வந்திருக்கிற நீங்கள் ஆண்டுடைய பார்வையில விசேஷித்தமானவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். தொடர்ந்து நம்முடைய தேசத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கும் சமாதானத்துக்காக நம் ஆண்டுடைய சமுத்திர காத்திருப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துவாராக. நம்முடைய சபையின் ஆராதனை ஒழுங்குகள் முன்பதாக போடப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து கவனித்து செயல்பட அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கு சென்ட் ஜேம்ஸ் அண்ட் ஜான் ஹால் வைத்து நடைபெறும். அதைத் தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை வழக்கமான 2 ஆராதனைகள் நமக்கு இருக்கும். கர்த்தருக்கு சுத்தமாக இருந்தால் சிறுவர் ஆராதனை, வாலிபர் ஆராதனை, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் எல்லாம் நடத்துவதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். வேண்டாம் பாஸ்டர்ன்ற மாதிரியே இருக்கு என்ன? ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு வேண்டதாக சர்ச்சு முடிச்சோமா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும் பாஸ்டர். பிரியாணி சாப்பிட்டோமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். தொடர்ந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். வியாழக்கிழமை ஆராதனை அடுத்த வாரத்தில் நமக்கு 8:30 மணிக்கு நடைபெறும். பார்வைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம், ஃபெய்த் பியாண்ட் சைட், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தின் 7வது வசனத்திலிருந்து அன்றைய தினம் தியானம் இருக்கும். ஆகவே நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் நம்மை வழி நடத்துவாராக. டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக பிரதர் சதீஷ்குமார் அவர்களையும் பிரதர் ஜான்லி அவர்களையும் தொடர்பு கொள்ளுங்கள். உமல் குயின் ஆராதனை ஒவ்வொரு புதன்கிழமை நடைபெறுகிறது 8:30 மணிக்கு. உமல் குயினில் பிரதர் சண்முகம் அவர்களையும் பிரதர் டார்வின் அவர்களையும் தொடர்பு கொள்ளுங்க. பிரேயர்ஸில் 28 இடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் இருக்கும் பகுதிகளிலே ஆங்காங்கே உள்ள இடங்களிலே நடைபெறும் பிரேயர்ஸில் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நேரம் எடுத்து ஒவ்வொரு ஜெப குழுவில் இணைந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவுட்ரீச் நம்முடைய சபையிலிருந்து ஊழியங்கள் செய்வது நம்மேல் விழுந்த கடமை. அதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். நேரம் எடுத்து நீங்கள் அதற்கு செல்ல அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இணைந்து நம்முடைய சபையின் விசுவாசிகளோடு இணைந்து ஸ்தோத்திரம் ஆத்ம பாரத்தோடு அவன் ஸ்தோத்திரம் ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு தேவனுடைய நன்மைகளையும் வார்த்தைகளையும் சொல்லி சபைக்குள்ளே கூட்டிட்டு வாங்க. ஆண்டவரை அறியாத மற்ற சபைகளுக்கு செல்லாத ஆட்களை நம்முடைய சபைக்கு கூட்டி வர அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். பிரதர் சைமன் அவர்களையும் பிரதர் சிவராஜ் அவர்களையும் தொடர்புகளை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆலோசனை ஊழியங்களுக்கு பிரதர் துரை அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். போதகர் உங்கள் குடும்பத்தை வந்து சந்தித்து ஜெபிக்க விரும்பினால் பாஸ்டர் தொடர்புகளை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுதும் கேட்க இருக்கிற தேவ வார்த்தைக்காய் வசனத்திற்காய் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம்.
ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே இந்த நேரத்திலும் கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு உம்முடைய வசனங்களை கொண்டு கர்த்தர் இடைப்படுங்க. ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் வரும் பொழுது அதை நாங்கள் ஆண்டவரே அப்படி ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை பிரதர் கியூபர்ட் அவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த மாலை வேளையிலையும் ஆண்டுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டுடைய நாமத்தினாலே வாழ்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஒரு பெரிய சோதனை காலத்தை முடித்து வந்தது போல ஒருவேளை காணப்படலாம். ஹல்லேலூயா. விசுவாசத்திற்கு சோதனைகள் பல விதங்களில் இப்படியும் வரும். ஹல்லேலூயா. 39 நாட்கள், அப்படிதானே? ஏசாயா 40:2 சொல்லுகிறது, 40வது அதிகாரம் 2வது வசனம், இஸ்ரவேலுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென். ஹல்லேலூயா. அதற்காக தான் நம்ம இந்த தேசத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதிலும் பெரிய காரியங்களை இன்னும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு செயல்படும் விசுவாசம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசம் எப்பொழுதும் செயல்படுகிறது. ஆனால் விசுவாசத்தை நாம் செயல்படுத்துகிறோமா என்பதுதான் கேள்வி. அல்லேலூயா. விசுவாசம் எப்பொழுதும் வெளிப்படுக வல்லமை உள்ளதாயிருக்கிறது. ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு, செயலாக்கத்திற்குள் கொண்டு வருவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? அதுதான் முக்கியமான பார்வையாயிருக்க வேண்டும். இந்த மாலை வேளையிலே நமக்கு தந்திருக்கிற ஆதார வசனத்தை நாம் எல்லாரும் திறந்து வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22 முதல் 25 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். காஸ்பல் மார்க் 12:22-25. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் உங்களுக்கும் மன்னிக்கப்படாது இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்கிறோம். ஆண்டவர் பூமியிலே வந்து அவர் அதிகமாய் தன்னுடைய சீஷர்களோடு அவர்கள் தம்மை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்பதைத்தான் எல்லா இடங்களிலும் அவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தார். அல்லேலூயா. இந்த இடத்திலே 22வது வசனத்திலே பார்த்தோம், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். அவர் ஒரு நாள் எருசலேமுக்கு திரும்பி போகும் பொழுது அவர் சபித்த அத்தி மரத்தை பார்த்து சீஷர்கள், நீர் சபித்த இந்த மரம் பட்டு போயிற்று என்று சொன்ன பொழுது அவர் இந்த காரியங்களை சொல்லத் தொடங்கினார். இந்த காரியங்களை மத்தேயு சுவிசேஷத்திலே 17வது அதிகாரத்திலும் பார்க்க முடியும். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களில் இருந்தால் என்று ஆண்டவர் அதை வர்ணிப்பார். லூக்கா 17 இதை குறித்து லூக்கா எழுதுவார். என்ன விசுவாசத்தின் உச்ச நிலைமைக்குள் தம்மை நம்புகிறவர்களை
அவர் நடத்துவார் என்பதை அவர் சிலுவைக்கு போகும் முன்பு அவர் உணர்த்தி கொண்டே வந்தார். ஹல்லேலூயா. இது அவர்கள் கேட்டவுடன் சொன்ன வார்த்தை, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அப்போ அவ்வளோ இல்லை. தேவனாலே எல்லாம் கூடும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆனால் இங்கே இவர்கள் கேட்கிற கேள்வி, படுகிற ஆச்சரியமெல்லாம் அவருக்கு ஆச்சரியத்தை, இன்னும் இவர்களுக்குள் விசுவாசம் வரவில்லையே என்பதை குறித்து அவர் பேசுகிறார். ஆகவே தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லுகிற ஒரு காரியம், அவர் அதை நமக்கு ஒரு கட்டளையை போல தருகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஒரு கட்டளை. அது சும்மா நம்மிடத்து வரவில்லை, அது தேவன் நமக்கு அருளிய ஈவா இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்திலே பல விசுவாசங்கள் என்று சொல்லப்படுகிறவைகள் இருக்கிறது. ஆனால் இது பரத்திலிருந்து தேவனால் நமக்கு அருளப்பட்ட விசுவாசம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, நம்முடைய விசுவாசத்தினால் அல்ல, அவர் கொடுத்த உள்ளே இருந்து செயல்படுகிற விசுவாசத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இது தேவன் அருளிய ஈவா இருக்கிறது. இது குமாரனில் இருந்த விசுவாசமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, விசுவாசத்தை தொடங்கினவர் என்று. ஹல்லேலூயா. அவரே தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 14:1 சொல்லுகிறது, என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்ன அதே ஆண்டவர் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். யோவான் 14:10 சொல்கிறது, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? 12வது வசனம் சொல்கிறது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையினால், வார்த்தை மாம்சமாக வெளிப்பட்டு நமக்குள் வந்து திரும்பவும் வார்த்தையாகவே கிரியை செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் பாருங்கள், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆனால் கிரியைகளை செய்யும்படிக்கு விசுவாசம், ரட்சிப்பு, அதை இலவசமாய் நமக்கு கொடுத்தது. இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. எதற்காக? இந்த பூமியில் இருக்கிற விசுவாசத்திற்கும், மக்கள் நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த விசுவாசத்திற்கும், இப்பொழுதும் தேவனை அறியாதவர்கள் வாழ்கிற நம்பிக்கைகளுக்கும் உட்பட்ட விசுவாசம் அல்ல. இது பரத்திலிருந்து நம்மை நீதிமான்களாக்கி அவரை போல மாற்றி அவர் மூலமாய் வெளிப்பட வேண்டிய விசுவாசமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் பிரத்யேகமாக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆகவே நம்முடைய பார்வை மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. முற்காலத்திலே எபேசியர் 2:12 சொல்கிறது, அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களாய் வாழ்ந்தோம், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும். ஒவ்வொரு வார்த்தைகளிலும் மிக ஆழமான ஒரு வல்லமை இருக்கிறது. நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். இப்போ எப்படி நினைக்கணும்? அப்போ அந்த வசனத்தை அப்படியே வீட்டில் போய் மாற்றி வாசித்து பாருங்கள். இப்பொழுது நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன், இப்பொழுது நான் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு உட்பட்டிருக்கிறவனாய் இருக்கிறேன், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு நானும் அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன். முன்னே நம்பிக்கை இல்லாதவனாயிருந்தேன், இப்பொழுது ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கைக்குள்ளானவனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது என் ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை முன்பு நாம் மனுஷ கற்பனைகளின்படி அவைகளெல்லாம் நம்பி வாழ்ந்தோம். ஆனால் இப்பொழுதோ ஆண்டவர் நம்மை எப்படி அழைத்திருக்கிறார்? அவர் என்ன சொல்லுவாரோ அதை செய்யும்படிக்கு,
அவருடைய விசுவாசம் எதை செய்ய தூண்டுகிறதோ அதை செய்யும்படிக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கை ஒரு எதிர்நீச்சலை போன்ற வாழ்க்கை. ஹல்லேலூயா. விசாலமான வழியில் செல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கலாம். குறுகலான பாதை வழியாய் இந்த விசுவாசத்தை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓடும்படிக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய பார்வை அவரை நோக்கி இருக்க வேண்டும், அவரை நம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கொலோசியர் 1:22 சொல்லுகிறது, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். ஹல்லேலூயா. விசுவாசம் செயல்பட நாம் இப்பொழுது சுவிசேஷத்தினால் வந்திருக்கிற நம்பிக்கையை பற்றி கொள்ள வேண்டும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியாய் இருக்கிறது, காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் கிரியை செய்கிறவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி நாம் கிரியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சித்தத்தின்படி வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சித்தத்தின்படி விசுவாசத்தில் வளர்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை நிரூபணம் பண்ணுவதற்காக அந்த விசுவாசம் நமக்கு உதவி செய்கிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் கொலோசியரில் சொல்லுகிறார், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு, ஆண்டவர் என்ன நினைக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த விசுவாசம் எனக்கு உதவி செய்கிறதாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நற்கிரியைகளை, சகலவித நற்கிரியைகளையும் செய்து தந்து, கனிகளை தந்து, அதே போல எபேசியர் 2:10 பாருங்கள், அதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செய்கையாயிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செய்கையாயிருக்கிறோம் என்று சொன்னால் அவர் நம்மை நடத்தும்படிக்கு, அவர் நம்மை என்ன செய்ய வைக்க விரும்புகிறாரோ அதை செய்யும்படிக்கு ஆண்டவருடைய செய்கையாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவைகளை முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி இப்பொழுது அவைகளை கண்டுகொண்டு, அவைகளை புரிந்து கொண்டு, அவைகளை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்டு அந்த கிரியைகளை செய்யும்படிக்கே நாம் வேறுபடுத்தப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் எப்படி செயல்படுகிறது? இங்கே ஆண்டவர் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், 23வது வசனத்திலே, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னது அப்படியே நடக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது விசுவாசத்தின் உச்ச நிலைமைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போக விரும்புகிற ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னிலும் பலத்த கிரியைகளை நீங்களும் செய்ய வேண்டும், செய்ய முடியும் என்ற நிலைமைக்கு ஆண்டவர், வார்த்தையினாலே உலகங்களை படைத்த ஆண்டவர், அப்படியே அவருடைய வார்த்தைகளை நம்மிடத்திலிருந்து அவரிடத்தில் பெற்று அவைகளால் நாம் கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்தின் உச்ச நிலையை அடைவதற்கு சில மலைகள் தடையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே பல மலைகளை நாம் சந்தித்து வருகிறோம். ஹல்லேலூயா. அது ஒருவேளை பொருளாதாரம் என்கிற மலை இன்றைக்கு நமக்கு முன்பாக நிற்கலாம், கடன் என்கிற மலை நமக்கு முன்பாக நிற்கலாம், வேலை நிமித்தம் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள், ஏற்பட்ட சூழ்நிலைகள் நிமித்தம் என்ன செய்வதென்று திகைக்கிற மலைகளாய் நமக்கு முன்பு காணப்படலாம். பிள்ளைகளை குறித்த கவலைகள் மலைகள் போல் நமக்கு இருக்கலாம். பயம் என்கிற மலை சூழ்ந்து நம்மிடத்திலே காணப்படலாம். மனத்தளர்வு என்கிற மலை நம்மை இந்த ராத்திரி வேளையிலே ஒருவேளை நெருக்கி கொண்டிருக்கலாம். குடும்ப பிரச்சனைகள் அப்படி இருக்கலாம். இப்படி சொல்ல போனால் எத்தனையோ மலைகள் வாழ்க்கையில் வராமல் இருப்பது அது கூடாத காரியம். ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் உணர்த்துகிறார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? இது ஒன்றும் நடக்காது, இந்த மலைக்கு முன்னால் நான் எம்மாத்திரம் என்று மலையை மாத்திரம் பார்க்கிறோம்.
ஆனால் அந்த மலைகளுக்கு மேலாய் உயர்ந்திருக்கிறவர் என்னக்குள்ளே இருக்கிறார். அவரின் மூலமாக இந்த மலையை நான் பார்க்கிறேன். இந்த மலை பெயர்ந்து போகும், இது மாறி போகும் என்கிறதான உள்ளார்ந்த நம்பிக்கை தொடர்ந்து நம்மிலே கிரியை செய்யும் என்று சொன்னால் எந்த மலையையும் நாம் கடந்து போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராத்திரி வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகுகிறது போல பர்வதங்கள் எல்லாம் அவருடைய காலடியின் கீழ் உருகி போகும் என்று மீகா 1:4 சொல்லுகிறது. ஆண்டவர் எப்படிப்பட்ட பிரச்சனையையும் மெழுகு போல உருக்கி அவைகளை ஓட பண்ணுகிற தேவனாயிரு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே பல மலைகள் இருக்கலாம். அந்த மலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அது பெயர்ந்து போகும் என்று சொல்லவில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை சில மலைகளை ஆண்டவர் நமக்கென்று வைத்திருப்பார். சில நேரம் மலைகளை ஏறி தாண்டி போக பண்ணுவார். சில நேரம் மலைகளை சுற்றி வர பண்ணுவார். சில நேரத்திலே அந்த மலைகளை நம்மை விட்டு தூரமாக கொண்டு போய் நம்மை தூரமாய் கொண்டு போய் மலைகளை கடக்க வைப்பார். ஆனால் ஒன்று தெரியும், எந்த மலையையும் நாம் கடந்து போவோம் என்பது நமக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவைகள் எதற்காக? சில நேரம் நம்மை பரீட்சிப்பதற்கு அனுமதிப்பார். சோதனை என்று சொல்லுகிறோம், அல்லது விசுவாச சோதனை என்று சொல்லுகிறோம். விலையேற பொன்னையும் வெள்ளையை பார்க்கிலும் நாம் பெற்றிருக்கிற விசுவாசத்தில் இன்னும் நம்மை உறுதியாக்கும்படிக்கு அந்த மலைகள் நமக்கு உதவி செய்கிறவைகளாய் காணப்படுகிறது. நம்மை சரிபடுத்துவதற்கு சில நேரம் சில மலைகள் இருக்கும். அவைகளை புரிந்து கொண்டு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாவோம் என்று சொன்னால் அந்த மலைகளை நாம் எளிதாக கடந்து போகலாம். ஆனால் சில மலைகளை பார்த்து நாம் பேசித்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மரம், அத்தி மரம், அதில் வந்து பார்க்கிறார், ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அதில் கொஞ்சம் 1-2 பழம் இருந்தால் கூட ஒருவேளை சபிச்சிருக்க மாட்டார். ஆனால் அது பிரயோஜனமற்றதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சில மலைகள் வாழ்க்கையை நமக்கு முன்பாக நிற்கும், அவைகளால் எந்த பயனும் இருக்காது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மலைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதை, ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யும் பொழுது அந்த மலைகள் விலகித்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் சொன்னபடி செய்கிற பொழுது அந்த மலைகள் விலகி போகும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் பிரச்சனைகள், நோய்கள், சில மனிதர்கள், நாமே விரும்பாத குணாதிசயங்களும் சில மலைகளைப் போல நமக்குள் மாம்ச கிரியைகளை செய்து கொண்டிருக்கும். அவைகளை பார்த்து பேச வேண்டும். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், ஆகையினால் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக நாங்கள் பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்திருக்கிற ஆவியினாலே இப்படிப்பட்ட எந்த மலைகளையும் நம்மையே சரிபடுத்த முடியாத மலைகள் நமக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அவைகளையும் வேரோடு பிடுங்கி எறிகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பொதுவாக மலையெல்லாம் அப்படியே இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம்? அதை பற்றி பார்த்து பேசுகிறதில்லை. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மலையை பார்த்து பேசு என்று சொல்லுகிறார். சில நேரத்தில் பேச சொல்லுவார், சில நேரத்தில் ஜெபம் பண்ண சொல்லுவார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும். அல்லேலூயா. மலையை அடினா அடிக்கணும், நீட்டுனா நீட்டணும். என்ன சொல்கிறாரோ அதை கேட்காம நான் பாட்டுக்கு மலையை போனா அந்த மலை என்ன செய்யாது? போகாது. அல்லேலூயா. ஆவியின் ஏவுதலை பெற்றவர்களாய் வாழ்கிற பொழுது நாம் அப்படி செய்ய முடியும். அவரோடு இசைந்திருந்து கர்த்தருடைய ஆவியானவருக்குள் இருந்து செயல்படுகிற பொழுது ஆவியானவர் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்ய. தண்ணியை கொண்டு ஊத்துனா ஊத்து, அது திராட்சரசமாக மாறும். அல்லேலூயா. பாருங்கள், பக்தன் யோசுவா, அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். மோசேயோடு கூடவே இருந்தார், விசுவாசத்தின் ஆவியினால் பெருகி இருந்தார். அவர் சொல்லுவார், யோசுவா 3 ஆண்டவர் சொல்லியிருப்பார், லேவியராகிய ஆசாரியரை
யோர்தானின் தண்ணீர் ஓரத்திலே போய் நிற்க சொல் என்று தான் சொல்லியிருப்பார். விசுவாசத்தின் ஆவியுடைய யோசுவா என்ன சொல்லுவார்? பட்டவுடனே தண்ணீர் பிரிந்து நிற்கும் என்று சொல்லுவார். அல்லேலூயா. இதுதான் விசுவாசத்தின் ஆவியோடு பேசுகிறது. அல்லேலூயா. எமோரியரை விரோதமாய் போருக்கு போகும் பொழுது யோசுவா 10வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். அவர் சொல்லுவார், ஆண்டவரோடு பேசி வந்திருப்பார், வந்து விசுவாசத்தோடு பேசுவார். சூரியனே நீ கிபியோன் மேல் நில்லு, சந்திரனி ஆயலோன் மேல் நில். ஹல்லேலூயா. ஆண்டவரை அறிந்திருக்கிற இருதயம், ஆண்டவர் இதை செய்ய போகிறார் என்பதை திட்டமாய் அறிந்து நாம் அவைகளை பேசுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் எந்த மலையையும் பெயர்ந்து போக பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவிக்காக நாம் வேண்ட வேண்டும். ஒரு மலையிலே, ஒரு தேசத்திலே, அமெரிக்க தேசத்திலே ஒரு மனிதன் ஒரு இடத்தை வாங்கியிருந்தான். கடைசியிலே ஒரு சபைக்கு அந்த இடத்தை கொடுத்தானாம். அவர்கள் நீண்ட நாட்கள் ஆலயம் கட்ட வேண்டும் என்று நம்மை போல ஜெபித்து கொண்டிருந்தார்களாம். அந்த இடத்தை அவர் கொடுத்தார். அந்த போதகர்கள், அந்த சபையார் அதை வாங்கினார்கள். மலைப்பாங்கான இடம், ஓரளவுக்கு அவர்களுக்கு தேவைப்பட்ட இடம் வரைக்கும் அவர்களால் செலவு செய்து முடிந்ததை செய்து அந்த ஆலயத்தை கட்டிவிட்டார்கள். இப்பொழுது ஆலயத்தை திறப்பதற்கு அங்குள்ள அதிகாரிகள் ஒப்புக்கொள்ளவில்லை. நீங்கள் இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டியிருக்கிறீர்கள், அதுக்கு பார்க்கிங் வசதி இல்லாதனால நாங்கள் உங்களுக்கு திறக்கிறதுக்கு பெர்மிஷன் தர மாட்டோம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். போதகர் சொன்னாராம், ஏறத்தாழ 300-400 பேர் இருந்த சபையில் நீங்கள் வாங்க, ஆண்டவர் மலையை பெயர்ந்து போக பண்ணுவார் என்று சொல்லியிருக்கு வசனம், நம்ம ஜெபம் பண்ணலான்னு சொன்னாராம். 300-400 பேர் இருந்த இடத்துல ஒரு 25 பேர் வந்து ஜெபம் பண்ண வந்தாங்களாம். எல்லாம் இன்றைக்கி நடக்குது அதே மாதிரி தான். அல்லேலூயா. அப்படி வந்து ஜெபிக்க பொழுது 3 மணி நேரம் ஜெபிச்சுட்டு போயிட்டாங்களாம். ஒரு வாரத்திற்குள் ஒரு மனிதன் வந்தாராம். அவர் ஒரு கான்ட்ராக்டர். வந்து சொன்னாராம், ஐயா, இந்த மலையின் இன்னொரு பகுதிகளை தாழ்வரையிலே நாங்கள் ஒரு பெரிய ஹோட்டலை கட்டலாம் என்று முடிவு பண்ணியிருக்கிறோம். அந்த இடத்துல பெரிய பள்ளத்தாக்காக இருக்கிறது, அங்கே கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு நிரப்பணும்னு நினைக்கும். ஏன் உங்கள் ஆலயத்துக்கு பின்னால் இவ்வளோ இடம் சும்மா மலையாக தானே நிற்குது, அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளட்டுமா என்றாராம். பணம் கொடுத்து அந்த மண்ணை கொண்டு போனாராம். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்தை சமமாக்கி கொடுத்தாராம். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. மலை எப்படி போகும் என்பதல்ல, நம்முடைய விசுவாசமே அதை செய்யும். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று. அது என்ன என்று சொன்னால், மூல பாஷையிலே தொடர்ந்துச்சையாக பிரசன்ட் டென்ஸ்லேயே அதை விசுவாசித்து கொண்டு நாம் சொல்லி கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை மறந்து அது முடிந்து போன காரியம் என்று ஒரு எண்ணம் கூட நம்முடைய இதயத்தில் வரக்கூடாது. அதை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். பாருங்கள், ஆபிரகாம் அதை எண்ணவில்லை. அதை குறித்து சூழ்நிலை எப்படி இருந்தது என்று எண்ணாமல் இருந்தான். இன்றைக்கு சூழ்நிலையும் எண்ணி வார்த்தையும் பேசுவோம் என்று சொன்னால் விசுவாசம் செயல்பட முடியாது. அல்லேலூயா. சூழ்நிலைகளை ஆளுகிற ஆண்டவர் சொன்னதை சொல்லிக்கொண்டே இருப்போம் என்றால் இந்த இருதயம் விசுவாசத்தின் ஆவியினால் நிரப்பப்படும். நம்பிக்கையின் ஆவியோட கூட விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. எவ்வளவு தூரம் நம்புகிறோமோ அவ்வளவு தூரம் விசுவாசம் வெளிப்பட வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சந்தேகம் என்கிற ஒரு காரியம் ஆண்டுடைய விசுவாசத்தை செயல்படுத்த முடியாமல் ஆக்கி போடும். இருமனதாய் ஆண்டவரை சந்தேகத்தோடு சரி நடக்குதான்னு பார்க்கலாம், நடந்தாலும் நடக்கும், இல்லைனாலும் இல்லை அப்படின்லாம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறதை செய்திருக்கிறேன், அதற்கு இப்பொழுது ஒன்றும் தென்படவில்லை என்றாலும் ஆண்டவர் செய்வார் என்று மன உறுதியோடு நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக, தேவ சித்தத்தை பார்க்கக்கூடிய கண்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க, ஏற்கனவே பெற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் விசுவாசியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். மாம்ச கண்களால் பார்ப்பதை விட ஆவிக்குரிய கண்களால் பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சில நேரத்தில்
தீர்க்கதரிசியாக இருந்தால் கூட பார்வையை மாற்றினால் ஆவிக்குரிய குருட்டாட்டம் பிடிக்கும். பீலேயாமின் வாழ்க்கையிலிருந்து அதை நாம் பார்க்க முடியும். போகாதன்னு சொன்னார், திரும்ப திரும்ப கேட்டப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார்? போயிட்டு வா அப்படின்ட்டாரு. ஆவிக்குரிய கண் குருடாயிட்டு இப்போ மாம்ச கண்ணு மாட்டும் திறந்திருக்கு. இப்போ கழுத பேச வேண்டிய நிலைமையில் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு மாத்திரம் நம்முடைய கண்கள் பார்வையுடையவர்களாயிருக்க வேண்டும். எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரனை நாம் அறிகிறோம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15வது வசனத்திலே என்ன சொல்கிறான்? வேலைக்காரன், நகரம் முழுவதும் பட்டணம் முழுவதும் குதிரைகளால் நிறைந்திருக்கிறது, இராணுவ வீரர்களால் நிறைந்திருக்கிறது, பட்டணம் நிறைஞ்சிருக்கலாம். எலிசா சொல்றார், இந்த மலையை பாரு, ஆண்டவரே உடைய கண்களை திறந்தரலும். பட்டணத்திற்குள் தான் குடியிருக்கிறோம், ஆனால் நம்ம குடியிருக்கிற மலையை சுற்றிலும் அக்னிமதமான ரதங்கள் இருக்கிறது. ஆண்டவர் இருக்கிறார். உலகத்தில் எது வேணாலும் நடக்கலாம், நம்மை சுற்றி நமக்கு பாதுகாப்பாய் அரணாய் ஆண்டவர் அக்னிமதிலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பார்வையுடையவர்களாய் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். தேவ சித்தத்தை பார்க்கும் பொழுது எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்ததாக மன்னிக்கிற சுபாவத்தின் மூலம் விசுவாசம் செயல்படும். அதைத்தான் கடைசியாக ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் மன்னியுங்கள். இன்றைக்கு விசுவாசத்தின் மகிமையான காரியங்களை பார்க்க முடியாமல் அனுபவிக்க முடியாமல் போகிறதற்கு காரணம் மன்னிக்க முடியாத சுபாவங்கள். அல்லேலூயா. மன்னிக்க முடியாத சுபாவங்கள் ஒரு மனதை கெடுத்துவிடும். ஒரு மனதாய் கூடி வந்தால் பரிசுத்த ஆவியானுடைய மகிமையான காரியங்களை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று முதலாவது சொன்னார். நாம் மன்னிப்பின் சுபாவங்களை உடையவர்களாய் இருந்தால் தேவனுடைய ஆவியானவரால் ஊற்றப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய அன்போடு கூட செயல்பட முடியும். அல்லேலூயா. அன்பில்லாமல் விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறதானால் அன்பே பெரியது. அந்த தேவ அன்பை உடையவர்களாய் அதிலே பெருகுவோம் என்று சொன்னால் மன்னிக்கும் சுபாவம் தானாக வெளிப்படும். தேவனுடைய கிரியைகள் மகிமையாய் வெளிப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. அடுத்ததாக கிருபையை சார்ந்து கொண்டு தாழ்த்தும் பொழுது விசுவாசம் செயல்படுகிறதா இருக்கிறது. லூக்கா 7வது அதிகாரம் 6 முதல் 10 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது 100க்கு அதிபதி ஒருவன் அங்கே வருகிறான். ஆண்டவரிடத்தில் வந்து என்ன கேட்கிறான்? அவருக்கு ரெக்கமெண்டேஷன் வர, ஆண்டவரே இவர் அதுக்கு பாத்திரனாய் இருக்கிறார், இவர் நமக்கு ஒரு ஜபாலயத்தையும் கட்டி தந்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் 100க்கு அதிபதி சொன்ன வீட்டுக்கு சமீபமாக இயேசு வந்தபோது, நான் பாத்திரனே அல்ல, நீர் வருத்தப்பட வேண்டாம், வீட்டு வாசலுக்குள் நுழைவதற்கும் நான் தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லி. பொதுவாக அந்த ரோம அதிகாரிகள் அப்படி இருக்க மாட்டார்கள். யூதர்களுக்கு முன்பாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனால் கிருபையினாலேயே விசுவாசத்தின் மூலமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்விதத்திலும் மேன்மை பாராட்டுவதற்கு நம்மிலே எந்த தகுதியும் இல்லை என்பதை எப்பொழுதும் தேவ சமூகத்திற்கு போவதற்கு முன்பதாக உணர்ந்தோம் என்று சொன்னால், நம்மை தாழ்த்துகும் பொழுது கிருபைகளை பெருக பண்ணுகிற ஆண்டவர் நம்மை வல்லமையாய் நம்முடைய காரியங்களில் இருந்து அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அந்த ஒரு வார்த்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தில் தினமும் கடந்து போவோம் என்று சொன்னால் மகிமையாய் ஆண்டவர் அவருடைய கிரியையை வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அதுபோலத்தான் யவீர் என்கிற அந்த மனுஷன், ஜெபாலய தலைவன், அவனும் அந்த ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிறான். ஆண்டவரே உமது கையை வையும் என் பிள்ளையின் மேல் என்று சொல்லி அந்த தாழ்மையோடு கூட ஆண்டவருடைய பாதத்தில் விழுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் விசுவாசத்தின் வல்லமையை வெளிப்பட பண்ணுவார். அல்லேலூயா. கடைசியாக நாம் படுகிற கர்த்தருக்குள் படுகிற விசுவாசத்தின் மூலமாய் படுகிற பிரயாசங்களிலேயே ஆண்டவர் தம்முடைய செயலை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:58 சொல்கிறது, நீ கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து கொள்ளுங்கள்.
ஹல்லேலூயா. அதிலே நீங்கள் பெருகுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் 2வது அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களிலே ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்து வீட்டின் மேல் கூரையை பிரித்து உள்ளே இறக்கு. என்ன ஒரு பிரயாசம் பாருங்க. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக அவர்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்து எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்ற ஊழியங்களிலே பிரயாசப்படுகிறோம் அல்லவா? சுவிசேஷத்திற்காக கடந்து செல்கிறோம் அல்லவா? நிச்சயமாக அந்த பிரயாசத்திற்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக தூக்கி கொண்டு வந்தவருடைய விசுவாசத்தின் நிமித்தமாக அந்த மனுஷனை ஆண்டவர் சுகமாக்குகிறார். ஹல்லேலூயா. ராத்திரி வேளையிலே பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். மார்க் 5வது அதிகாரம் 24 முதல் 34 வரை உள்ள வசனங்களிலே தேவ பிரசன்னத்திற்கு ஏங்கும் விசுவாசம் செயல்படுகிறாயிருக்கும். ஹல்லேலூயா. சங்கீதம் 27வது சங்கீதத்தில் நாம் அறிவோம். அங்கே தாவீது ஆண்டவருடைய சமூகத்திற்காக ஏங்கி வருவார். கடைசியிலே சொல்வார் அதனுடைய பலனை, ஜீவனுடைய தேசத்தில் நான் விசுவாசியா அது இருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷத்தில் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ தடைகளை எல்லாம் மீறி தன்னுடைய பலவீனங்களிலும் அவள் அந்த கூட்டத்தை நெருக்கி எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று அவள் தொட்டாள். இப்படிப்பட்ட தேவாலயத்தில் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிறதை நான் பார்க்க வேண்டும், அதை தொட வேண்டும் என்று தேடி வருகிற மனுஷர்களை ஆண்டவர் தொடுகிறார். அவர்கள் அவருடைய பிரசன்னத்தினால் தொடப்பட முடியும். ஆண்டவர் அவருடைய பிரச்சனைகள் எத்தனை வருடங்களாக இருந்தாலும் அதை தீர்த்து வைக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, உரிமை பாராட்டுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் ராத்திரி வேளையிலே நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. அப்படிப்பட்ட அதிகாரத்தை தந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். மார்க் 3வது அதிகாரத்தில் இன்றைக்கு ராத்திரி வேளையிலே அவருக்கு சித்தமானவர்களை ஆண்டவர் வரவழைத்திருக்கிறார். அவர்களை தெரிந்து கொண்டார். வியாதிகளை நீக்கும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள், ஆதிபக்தரிடம். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள், ஆதிபக்தரிடம். செங்கடல் இரண்டாய் பிரிந்து போக சொந்த ஜனங்களை நடத்தினாரே. இஸ்ரவேலின் துதிகளாலே ஈன எரிகோ வீழ்ந்ததுவே. இஸ்ரவேலின் துதிகளாலே ஈன எரிகோ வீழ்ந்ததுவே. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள், ஆதிபக்தரிடம். எல்லாரும் பாடுவோம். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள், ஆதிபக்தரிடம். பனிமழையை நிறுத்தினாரே, பக்தனெலியா தன் வாக்கினாலே. யோசுவாவின் வார்த்தையாலே ஏகும் சூரியன் நின்றதுவே. யோசுவாவின் வார்த்தையாலே ஏகும் சூரியன் நின்றதுவே. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள், ஆதிபக்தரிடம். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள்,
ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதிபக்தரிடும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த மாலை இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காய் வசனங்களுக்காய் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஹalleluya எங்கள் விசுவாசம் செயல்படுவதாய் காணப்பட ஆண்டவரே எங்களுக்குள் விசுவாசம் பெருகி ஆண்டவரே ஹalleluya ஆச்சரியமான காரியங்களை அதிசயமான காரியங்களையும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோமே அப்பா. வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் அது அப்படியே அபியாசப்பட தேவன் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் வந்திருக்கிற யாவரையும் தனித்தனியாய் பேர் பெறாம கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. தேவைகளோடு ஜெப விண்ணப்பங்களோடு வந்திருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் நிரப்பி அனுப்புங்க. உம்முடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமை தேவன் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் மரவணைப்பும் நம்மனோடு கூட என்னிடைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். லேலூயா ஹalleluya.